Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. தமிழ்நாட்டில் இணைய வழியில் ஆவணங்களை பதிவு செய்யும் நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும். வீட்டிலிருந்தே ஆவணங்களை பதிவு செய்யும் வகையில் பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு. அண்மையில் விசிகாவில் இருந்து விலகிய நிலையில் திமுகவில் ஐக்கியம். மூன்று மாதங்களாவது இந்த ஆட்சி தாங்குமா என்ற கேள்வி எழுந்திருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அதனால்தான் 6 மாதங்கள் விமர்சிக்க மாட்டோம் என சொன்னதை மீறி பேசும் நிலை உருவாகியுள்ளதாகவும் விளக்கம். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாசத்துக்கு இது பிரச்சனை பேச போறதில்ல. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களே அவரை ஏமாற்றுவதாக தாவேகா விமர்சனம். இதே நிலை தொடர்ந்தால் கொளத்தூர் கோட்டையை இழந்தது போல் மொத்தத்தையும் இழக்கப் போவது உறுதி என்றும் பதிவு. தமிழகத்திற்கு புதிய முதலீட்டை ஈர்க்க முடியாவிட்டாலும் இருப்பதையாவது தக்க வைக்க வேண்டும். தாவேகா அரசுக்கு அதிமுக வலியுறுத்தல். ஜூன் 11 முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் பதிவு. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க ஆளுநர் அனுமதி என தகவல். தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி என்று கூறப்படுகிறது. மெரினாவில் உருவான ஆற்றல் மறைமுகமாக வளர்ந்து வருகிறது என்று அண்ணாமலை பதிவு. தமிழக அரசியலில் அசுர பலத்துடன் புதிய ஆற்றல் உருவாகிக் கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கை. அண்ணாமலை வந்ததால் பாஜக பலமடையவும் இல்லை, விலகியதால் பலவீனமும் இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. மேலும் அண்ணாமலையுடன் சென்றவர்கள் சுயநலவாதிகள் என்றும் விமர்சனம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க வந்ததுனால தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வந்ததுனால ஸ்ட்ராங் ஆகல, போனதுனாலும் ஸ்ட்ராங் போகல. எப்பவுமே இந்த கட்சி பலமான கட்சியா தான் இருக்குது. சுயநலவாதிகள் வேண்டுமென்றால் சென்றிருப்பார்கள், பொதுநலவாதிகள் யாரும் எங்கிட்ட இருந்து போகல. ராஜஸ்தானில் கடந்த 2 ஆண்டுகளில் 535 விவசாயிகள் இறப்பின் பின்னணியில் அதிர்ச்சி தகவல். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்தியதால் இறப்பு என ஆய்வறிக்கை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்ந்து 957 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போரால் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் விலை உயர்வால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் சிஎன்ஜி எரிவாயு விலை 1 ரூபாய் உயர்ந்து 96 ரூபாய்க்கு விற்பனை. 1 மாதத்தில் மட்டும் 6 ரூபாய் வரையில் விலை உயர்வால் தொழில்துறையினர் அதிர்ச்சி. உலகிலேயே குறைந்த விலையில் சமையல் எரிவாயு விற்கப்படுவது இந்தியாவில்தான். விலை உயர்வுக்கு எதிராக விமர்சனங்கள் வலுக்கும் நிலையில் பெட்ரோலிய அமைச்சகம் புள்ளி விவரத்துடன் விளக்கம். தங்கம் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 3440 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முறைகேடு என்ற புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. குடமுழுக்கை தமிழில் நடத்த எந்த தடையும் இல்லை எனவும் விளக்கம். அதிமுக தோற்றதை தவிர சாகவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. எத்தனை விஜய் வந்தாலும் அதிமுக எதிர்கொள்ளும் எனவும் நம்பிக்கை. தாம்பரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய டயாலிசிஸ் மையத்தில் சிகிச்சையின் போது திடீரென மின்தடை ஏற்பட்டதால் பரபரப்பு. உடலில் இருந்து வெளியேறிய ரத்தம் குழாயிலேயே உறைந்து மாரடைப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டதால் உறவினர்கள் அதிர்ச்சி. சென்னையை அடுத்த முட்டுக்காடு பகுதியில் மின்வெட்டு. ECR சாலையில் 5 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் மின்வெட்டை கண்டித்து மக்கள் போராட்டம். இரவு நேரங்களில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. இரவு நேரங்களில் ஆங்காங்கே மின்தடை ஏற்படுவது உண்மைதான். பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சனையால் மின்தடை ஏற்படுவதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது. அதெல்லாம் மறைக்கவோ மறுக்கவோ நாங்கள் செய்யலை. காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பகிர்மானம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் ஆன்லைனில் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டுவர திட்டம். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் அறிவுறுத்தலின் பேரில் மாற்றம் செய்ய ஏற்பாடு. மதுபானங்களுக்கு கூடுதல் விலை வசூலிப்பது வரும் சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் தடுக்கப்படும். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் உறுதி. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலம் மீட்கப்பட்ட விவகாரம். கொள்ளையானவரின் மனைவி உட்பட 2 கைது செய்து காவல்துறை விசாரணை. திருச்சியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல். 7 சிறுவர்கள் உட்பட 9 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. கோவை, மதுரை, நெல்லை, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட கடலோர தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கணிப்பு. காலநிலை மாற்றமான சூப்பர் எல் நினோவை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருக்க வேண்டும். அரசுக்கு சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் கோரிக்கை. கேரளத்தில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. மாநிலம் முழுவதும் காற்று மற்றும் மழைக்கு சிறுவர்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு.
கடல் காற்று மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தமிழக மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் குவிந்த மக்கள். வரத்து குறைந்ததால் மீன்கள் விலை அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று மாலை 6 மணி வரை மின்கட்டண சேவைகள் இயங்காது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவிப்பு. கோவையில் 2வது வாரமாக களைகட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் பட்டாளம். உங்களால் எங்கள் சமூகதள பதிவுகளைத்தான் அளிக்க முடியும், எங்களை அல்ல. மத்திய அரசின் செயல்களை எதிர்த்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே கருத்து. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே திட்டவட்டம். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து விலகினார் அக்கட்சியின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலர் அஜ்மல் சித்திகி. அபிஷேக் பானர்ஜி சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி பங்கேற்ற கொல்கத்தா நிகழ்ச்சியில் நடந்த முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சருக்கு மீண்டும் சம்மன். நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என காவல்துறை உத்தரவு. கேரளாவின் தென்முனையான திருவனந்தபுரத்திலிருந்து வடமுனையான கண்ணூரை அதிவேக ரயில் மூலம் இணைக்க ஏற்பாடு. பிரம்மாண்டமான திட்டம் குறித்து ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைத்தது கேரள அரசு. மேற்கு வங்கத்தின் சிலிகுரி டெல்லி இடையே புல்லட் ரயில். லக்னோ வாரணாசி பாட்னா வழியாக ரயில் இயக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஒடிசாவில் அரசு அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கட்டுக்கட்டாக 2 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் நிலையத்திற்கு சென்று வழிபட்டார் வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ். டெல்சி ரோட்ரிகஸ் ஏற்கனவே சில முறை சாய்பாபா நினைவிடத்திற்கு வந்திருந்ததாக நிர்வாகிகள் தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு AI கொள்கை தொடர்பான ஆலோசகராக இருந்த சென்னையில் பிறந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் ராஜினாமா. சிறிய ஓய்வுக்கு பிறகு அமெரிக்கா எதிர்கொள்ளும் AI சவால்களுக்கு தீர்வு காணப் போவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல். ஏவுகணை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலால் லெபனான் ராணுவ அதிகாரிகள் பலர் உயிரிழந்ததாக தகவல். அமெரிக்காவில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் பந்தை கால்களால் தட்டி புதிய கின்னஸ் உலக சாதனை. 10 வினாடிகளுக்கு தொடர்ந்து கால்களில் பந்தை தட்டி சாதனை படைத்த கால்பந்து ரசிகர்கள். நார்வே நாட்டின் இளவரசி நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான காத்திருப்போர் பட்டியலில் சேர்ப்பு. அரச குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தும் எந்த சிறப்பு சலுகைகளையும் பெறாமல் காத்திருக்கும் இளவரசி. T20 தொடரில் விளையாட இங்கிலாந்து செல்லும் வைபவ் சூரியவன்சிக்காக விதிகளை தளர்த்திய BCCI. 15 வயது சிறுவன் என்பதால் அவருடன் செல்லும் பெற்றோருக்கான செலவை ஏற்றது கிரிக்கெட் வாரியம். தேசிய விருது பெற்ற பிரபல மலையாள நடிகரும் இயக்குனருமான சலீம் குமார் காலமானார். 300க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ள சலீம் குமாருக்கு மலையாள திரையுலகினர் அஞ்சலி. Ponvandam Magic Liquid and Detergent Powder.
Let your confidence glow.